வணக்கம் 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 மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்கள் ஜுஜு பட்டு. இன்னைக்கு என்ன vlog? இது வந்துட்டு vlog ரொம்ப நாள் கழிச்சு இன்ட்ரோ கொடுக்குறோம்ல. ஆஃப்டர் லாங் டைம் கேப் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்மளோட 7th month விலைக்காப்புக்கு பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம். வாங்க, சாரி பர்ச்சேஸ். மெயினாக தான் சாரி. அந்த இப்போ இது ஏதோ பொல்லாதோன்னா ஏதோ ஒரு படத்தில் தனுஷ் இந்த ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு போகல, அது மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எத்தனை நாள் ஆகுது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்க, 3 பேரும் போகிறோம். என்னடா கல்யாண சேலை தானே கட்டுவாங்கன்னு யோசிப்பீங்க. நாங்கள் தான் கல்யாணமே போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸோட கல்யாணம் பண்ணோமே, அதனால எங்களுக்கு அதனால சாரி வாங்கணும். அதனால சாரி தான் வாங்கணும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெளியே நிற்கிறோம், எதுக்கு மழை வந்துருச்சு வழக்கம் போல. காலையிலேருந்து சரியான வெயில், அதுக்கேற்ற மாதிரி சாயந்தரம் மழை வந்துருச்சு. கரெக்டாக கிளம்போது அவர் காட்டுன்னு பாருங்க. நல்ல மழை நல்ல மழை. அவர் அங்கிட்டு நிற்கிறாரு, நான் இங்கிட்டு நிற்கிறேன். நடுவில் கேட் 2 பேருக்கும். கொஞ்ச நேரம் நில்லு, நான் மழை வருது, நான் அப்படி சுற்றி வரேன்ட்டு அங்கிட்டு போனார். இதில் பார்த்தா இங்கிட்டு வழி இல்லை, நான் இங்கிட்டு மாட்டிக்கிட்டேன். கிராண்டாவோ சிம்பிளாவோ ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி அதை நடத்தி முடிக்கவங்களாட்டி அப்பப்பப்பா எத்தனை தடங்கள், எவ்வளோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது. அதுவும் இல்லாமல் எதாக இருந்தாலும் நாங்கள் 2 பேராக தான் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால டிலேவும் ஆகுது. தென் எனக்கும் பெட் ரெஸ்ட். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா ஆகிட்டு அப்படியே வந்தோம். ஃபைனலி சாரீ பர்ச்சேஸ் பண்ண வந்தாச்சு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஆன்லைனில் இருக்கிறத விட ஒரு 20% கலெக்ஷன்ஸ் தான் நேரில் வச்சுருக்காங்க. எனக்கு பர்சனலி அதான் தோணுச்சு. ஏன்னா தான் பியூர் சில்க் சாரீஸாக இருந்தாலும் பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப நேரம் உட்கார வேணாம், நடக்க வேணாம், ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்க வேணாம்லாம் சொன்னனால கொஞ்சம் சீக்கிரமாக தான் பார்த்தோம். அப்படி இப்படின்னு அதுவே 2 hours ஆகிடுச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டினாங்க, பட் எனக்கு எதுவுமே பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3 சாரீ மட்டும் ஃபைனல் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். நான் என்ன சாரீ பை பண்ணியிருப்பேன்னு கெஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் ரிவீல் பண்ணுவேன். அப்போ தானே அந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஓவரால் லுக்கில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் தென் நான் சாரீ பர்ச்சேஸ் 7th month பேபி ஷவருக்காகனு ஒரு வீடியோ ரீல் போட்டிருந்தேன். அதில் நிறைய கமெண்ட்ஸ், எங்கே லொக்கேஷன், இது என்ன கடை, என்ன ஷோரூம், அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு சென்னை சில்க்ஸ் தான், இங்கே ஹொசூரில் இருக்குது. நாங்கள் இங்கே பெங்களூர்லேருந்து ஹொசூர் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அண்ட் பெங்களூரியன்ஸ் இதை நோட் பண்ணுங்கள், நான் ஆக்சுவலி சிக்பேட்டு கேஆர் மார்க்கெட் அங்கே மாதிரி தான் போகலான்னு நினச்சேன். பிகாஸ் சாரீ மேனுஃபேக்சரிங்லாம் நிறையா அங்கே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பட் பெங்களூர் லோக்கல்ஸ் இங்கே இருக்கவங்களே நிறைய பேர், அப்புறம் டெய்லர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க சிக்பேட் போகிறது எல்லாம் பிரச்சனை கிடையாது, வாங்கும்போது நல்லா கரெக்டாக பார்த்து வாங்கணும். பிகாஸ் ஒரிஜினல் பட்டு சாரீலேன்னு டூப்ளிகேட்டும் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்து வாங்கணும், கரெக்டான கடைக்கு போகணும், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அப்படி சொல்லவுமே பயம் ஆயிடுச்சு. சரி வேண்டாம், நமக்கு அதை பற்றிலாம் தெரியாதுல்ல. ஸோ அதனால் வேண்டாம், டேரெக்டாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஒரு ட்ரஸ்ட்டு தான் சென்னை சில்க்ஸ் மேலே. ஸோ அதனால் இங்கே வந்து நீங்களுமே சிக்பேட்டை கேஆர் மார்க்கெட்லாம் போகணுன்னா சாரீஸ் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இது எனக்கு சொன்னது எல்லாருமே. தென் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்த சாரியெல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க எனக்கு வந்துட்டு ட்ரைப் பண்ணி விட்டுருந்தாங்க அப்படியே என்ன மேலே. தென் கண்டிப்பாக கெஸ் பண்ணுங்கள் நான் எந்த சாரீ வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு பட்ஜெட்க்கு ஒரு செக்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ 2 to 3K, 3 to 5K, 7K அபவ், அந்த மாதிரி 15K எவ்வளோவா இருந்தாலும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டிஷனில் தான் நாங்கள் வாங்கினோம். அது என்னமோ தெரியல, என்ன டைப்ஸ் ஆஃப் சாரீஸாக இருந்தாலும் லைக் பியூர் சில்க்கு, சாஃப்ட் சில்க் எதாக இருந்தாலுமே இந்த வைர ஊசி பேட்டர்ன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஏன்னே தெரில. என்னோடய 5th month ஃபங்க்ஷனில் கூட நான் அதே வைர ஊசி பேட்டர்ன் தான் வாங்கியிருந்தேன். சச் அ பியூட்டிஃபுல் அண்ட் வைப்ரண்ட் கலர், பிஸ்தா க்ரீன் அண்ட் ராணி பிங்க் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அந்த மாதிரி வரும். சூப்பராக இருந்தது. ஸோ இப்போவுமே அந்த மாதிரி வைர ஊசி பேட்டர்ன் தான் பார்த்துட்டே இருக்கேன். அக்காவும் என் ஹஸ்பண்டும் இது நிறைய இந்த பேட்டர்னில் இருக்கும்ன்ட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அந்த பேட்டர்ன்ஸில் இருக்குது, இந்த கலர்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லி அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். என்ன பேட்டர்னாக இருந்தாலும் அந்த கலர்ஸ், பேஸ்டல் கலர்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னமோ டஸ்கி டோனுக்கு வந்துட்டு நல்ல பிரைட் கலர்ஸ் தான் போடணும்னு
வேணும்னு சொல்லியே வளர்ந்து, ஆனால் இப்போல்லாம் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. எனக்கு பேஸ்டல் கலர் தான் பிடிச்சிருக்கு. ஈவன் டஸ்கி டோன் கூட அது சூப்பர்பாக மேட்ச் ஆகும். எந்த ஒரு அவுட்ஃபிட் எந்த ஒரு கலர்ஸாக இருந்தாலுமே நம்ம ஸ்டைல் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது, டிசைன் பண்ணிக்கிறதுல, நம்மளே க்ரூம் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. நம்ம ஸ்கின் டோனுக்கும் கலர்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னையவே எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு ஸ்டைல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா கெட் ரெடி வித் மீ வீடியோஸ், ஸ்டைலிங் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கும். ஃப்யூச்சரில் நிறையவே வரும். ஸ்டே டியூன் ஃபார் தட். எக்கச்சக்கமான ஏராளமான டஸ்கி டோன் ஸ்கின்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே என்னோடய ஸ்டைலிங் வீடியோஸ் இருக்க போகுது. அதனால் பேஸ்டல் கலர்ஸ்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ லைட் கலர்ஸாக இருந்தாலும் டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குங்க. தென் ஃபைனலி அப்படி இப்படின்னு ஒரு சாரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். தென் அவருக்கு அங்கேயே தோத்தியும் ஷர்ட் எடுக்கலான்னு பார்த்தோம். பட் எனக்கு மேட்சிங்காக எதுவுமே இல்லை. ஆனால் 25% ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. தென் எங்களோட 7th மந்த் ஃபங்க்ஷனோட ஒரு அப்டேட்டுமே நெக்ஸ்ட் லாங் வீடியோஸ்லேயும் சரி, மினி விலாக்ஸ்லேயும் சரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில். வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் என்ன சாரீ நான் வாங்கியிருக்கேன்னு கெஸ் பண்ண மறக்காதீங்க. அதோட ப்ரைஸையுமே மென்ஷன் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம்.